வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு ஆயா. இது ஒரு சிறுகதை. எழுதியவர் திருமதி சிவசங்கரி அவர்கள். கதைக்கு போலாமா? 2 மணி தருவாய். சரியான வெயில். சமையல் கட்டு வாசல் படியில் தலை வைத்து படுத்திருந்த வடிவாம்பாளுக்கு அடிக்கழுத்தில் கசகசத்தது. பக்கத்தில் வைத்திருந்த பனை ஓலை விசிறியை எடுத்து 2 தரம் விசிறி கொண்டாள். கை வலித்தது. விசிறியை கீழே வைத்துவிட்டு தலைப்பால் கழுத்தை துடைத்து கொண்டாள். தூக்கம் வரவில்லை. எழுந்து உட்கார்ந்தாள். தலை ஒரு தரம் வட்டமடித்துவிட்டு நின்ற மாதிரி தோன்றியது. வர வர இந்த பிரஷரின் அட்டகாசம் அதிகமாய்த்தான் போய்விட்டது. திடுதிப்பென்று நெஞ்சு கூட்டுக்குள் பெரிசாய் பறவை ஒன்று புகுந்து கொண்டு ரெக்கைகளை அடித்து கொண்டு பறக்கிற மாதிரி இடது பக்கமாய் பரபரவென்று இறைகிறது. சட்டென்று குனிந்தால் நிமிர்ந்தால் தலையை சுற்றுகிறது. வடிவாம்பாள் மெதுவாக எழுந்து சமையல் கட்டுக்கு போனாள். ஃபில்டரில் 1 டீஸ்பூன் காப்பி தூளை போட்டு அமுக்கி அரை லொட்டா வெந்நீர் கொதிக்க வைத்து சுழற்றி ஊற்றினாள். டியாக்ஷன் இறங்கும் வரை காத்தாட உட்காரலாம் என்று பின்கட்டுக்கு வந்து துளசி மாடத்துக்கு அருகில் காலை நீட்டி அமர்ந்தாள். காற்று லேசாக முணுமுணு வென்றது. வெள்ளை வெயில் கண்களை கூச வைத்தது. காகம் ஒன்று வெக்கை தாங்காமல் தவித்து பறந்து கிணற்றடியில் தேங்கியிருந்த ஜலத்தில் 2 வாய் குடித்தது. அப்புறம் கொய்யா மரக்கிளை நிழலில் அமர்ந்து வாயை திறந்து வைத்துக்கொண்டு தலையை சாய்த்து காக்காய் பார்வை பார்த்தது. கொய்யா மரம் நிறைய பிஞ்சு எடுத்திருப்பதை வடிவாம்பாளால் இங்கிருந்து காண முடிந்தது. இந்த மரத்திற்கு இப்போது என்ன வயசு இருக்கும்? 20-25 வயசு இருக்காது? இருக்கும், தாராளமாய். மோகன் குழந்தையாய் இருக்கும்போது யாரோ சிநேகிதர் தந்தார் என்று மோகனின் அப்பா வாங்கி வந்து நட்டார். அப்புறம் மோகனுக்கு 10 வயசு ஆவதற்குள் இது திமு திமு வென்று வளர்ந்து கிளைகளை பரப்பிக்கொண்டு கூடை கூடையாய் காய்க்க கூட துவங்கிவிட்டது. இது அத்தனை பெரிய ராசி என்று சொல்ல முடியாது. அடியில் பருத்து நுனியில் சிறுத்தி எலுமிச்சை சைஸ் தான் இருக்கும். ஆனால் உள்ளே பிளந்தால் சிவப்பாய், கொட்டைகள் அதிகமில்லாமல் சதைப்பத்தாய் இருக்கும். வாயில் போட்டால் சர்க்கரையாய் கரையும். மோகன் குழந்தையாய் இருக்கையில் இந்த மரத்திலேயே தான் குடியிருப்பான். பள்ளி விடுமுறை நாட்கள் என்றால் நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு என்னமாய் ஹதம் பண்ணுவார்கள். இப்போது அந்த மோகனுக்கு கல்யாணமாகி பிள்ளை கூட பிறந்து விட்டான். பிள்ளையை தொடர்ந்து புருஷனின் நினைப்பு மனசுள் எட்டி பார்க்க கண்களில் நீர் துருத்தி கொண்டு எழுந்தது. ராஜா கணக்காய் இருந்த மனிதர் நிமிஷத்தில் போய்விட்டார். நான் இருக்கிறேன் கல்லுக்குண்டாய், எதுக்கும் உபயோகமில்லாமல். இந்த ஐப்பசி வந்தால் கணவர் போய் 3 வருஷங்கள் நிறைய போகின்றன என்ற எண்ணம் ஒருவித வேதனையை உண்டாக்க வடிவாம்பாள் தூணில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். கட்டின புருஷர் தவறிப்போய் ஒற்றை பிள்ளையும் கண்காணாமல் வடக்கில் இருக்க இப்படி அனாதையாய் தனியாய் இருப்பது வழக்கம் போல இப்பவும் ஏகத்துக்கு உறுத்த மூடின கண்களிலிருந்து மெல்லிசாய் நீர் கோடு போட்டுக்கொண்டு கன்னத்தில் இறங்கியது. வடிவாம்பாளுக்கு இப்போது 58 நடக்கிறது. 12 வயசில் பெரியவளாகும் முன் புருஷனுக்கு கழுத்தை நீட்டிவிட்டு இந்த வீட்டுக்குள் நுழைந்தவள் நடேசன் இருந்த வரையில் அவள் வேறு உலகம் தெரியாத குழந்தையாய் இருந்தாள். வீடு, தோட்டம், சமையல், புருஷன், பிள்ளை இவைதான் அவளுக்கு தெரிந்தவை. நடேசனுக்கு அந்த கிராமத்தில் 10 ஏக்கரா நிலம் உண்டு. வஞ்சனை இல்லாமல் விளைச்சல் இருக்கும். 10,000 நிறைந்து விளைநெல் எடுத்து வைத்து காசுக்கு போடுவதை கொண்டு மனைவிக்கு 4 புடவை எடுப்பார். கைக்கு வளையல் செய்து போடுவார். வருஷாந்திர சாமான்கள் வாங்கி அடுக்குவார். எதிர்காலத்துக்கு இருக்கட்டும் என்று பேங்கில் கூட கொஞ்சம் போட்டு வைப்பார். பிறந்ததும் ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு என்று மோகன் ஒருத்தன் என்பதால் எதற்கும் பஞ்சம் இருந்ததில்லை. கணவரைப் போல பரம்பரை விவசாயத்தை மேற்கொண்டு பிள்ளையும் ஊரோடு இருப்பான் என்று அசட்டுத்தனமாய் வடிவாம்பாள் நம்பி இருந்தது நடக்காமல் அவன் மேலே மேலே படித்தான். என்ஜினியர் ஆனான். இந்த கிராமம், இந்த பக்கம் எதுவுமே பிடிக்கலை என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு பம்பாயில் ஒரு வேலை தேடிக்கொண்டு அவன் போனது 5 வருஷங்களுக்கு முன் நடந்த கதை. போறான் போ, விருப்பம் இல்லாதவனை வலுக்கட்டாயமாய் எப்படி நிறுத்தி வைக்கிறது என்று வெளியில் நடேசன் சொல்லி கொண்டாலும் உள்ளுக்குள் அவருக்கு குறை இருந்தது. வடிவாம்பலுக்கும் தெரியும். சரி, நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். இனி காலாகாலத்தில் பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்தில் சம்பந்தம் செய்து பேர பிள்ளைகளை கொஞ்சி மகிழ வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி பெண்களை பற்றின விவரங்களோடு கடிதாசு போட்டதற்கு மோகன் கிணற்றில் போட்ட கல்லாக இருந்தான். ஒரு சமயம் லீவில் ஊருக்கு வந்தவனை இருவருமாய் மடக்கி
பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? எங்க ஆசை புரியுது இல்லையா என்று கேட்க உண்மை வெளியானது. அங்கேயே ஒருத்தியை பார்த்து வைத்திருக்கிறானாம். பேர் உஷாவாம். படித்தவளாம், வேலை பார்ப்பவளாம், அழகானவளாம், முக்கியமாய் நாகரிகம் தெரிந்தவளாம். ஜாதி விட்டு ஜாதியில் மணப்பது கூடாது என்று அப்பா அம்மா தடுத்தாலும் மனசை மாற்றிக்கொள்ள தயார் இல்லையாம். நடேசனும் வடிவாம்பாலும் ஆடிப்போனார்கள். 2 நாட்களுக்கு சாமதான பேத தண்ட முறைகளை கிட்டத்தட்ட பிரயோகித்து பார்த்தும் அவன் பிடிவாதமாக இருக்க இனி என்ன செய்வது என்று புரியாமல் இவர்கள் உடைந்து போனார்கள். பிள்ளையின் அடத்தின் ஆழம் புரிந்ததும் கண்ணால் ஜலம் விட்டுக்கொண்டு 2ஆம் நாள் ராத்திரியின் தனிமையில் புருஷனின் காலை பிடித்தபடி வடிவாம்பாள் கெஞ்சினாள். விட்டு கொடுத்துருங்க. மீறிக்கிட்டு அவன் போயிட்டா உறவும் பாசமும் கசந்து போயிடுங்க என்று விசும்பினாள். நடேசன் அவள் காட்டிய காரணத்தை ஏற்றுக்கொண்டார். காலையில் எழுந்ததும் எங்கோ பார்த்து கொண்டு பிள்ளையிடம் உன் இஷ்டம் போல செய் என்றார். கல்யாணம் பம்பாயில்தான். இவர்கள் யாருடைய திருமணத்திற்கோ போகிறவர்கள் மாதிரி முதல் நாள் போய் மறுநாள் கிளம்பி வந்து விட்டதை ஊர் பூராவும் மூலை மூலையாய் முடிச்சாய் நின்று வம்பு பேசியது. என் மகனாய் இருந்தா காலை வெட்டி வெந்நீர் அடுப்புல வச்சிருப்பேன் என்றார்கள். என் பிள்ளையா இருந்தா போடா நாய் என்று விரட்டி இருப்பேன் என்றார்கள். என்ன வடிவு, எதுக்கு அவன் போக்கில் போனீங்க? குலம் கோத்திரன்னு எதையும் பார்க்காம எப்படி சரின்னு சொல்ல துணிஞ்சீங்க என்றார்கள். எதற்கும் இவர்கள் வாயை திறக்கவில்லை. மௌனம் சாதித்தார்கள். அப்புறம் தனிமையில் கண்ணீர் விட்டார்கள். இப்படி ஊமையாய் புழுங்கினதுதான் நடேசனுக்கு யமனாய் முடிந்திருக்க வேண்டும். 4 மாசம், எண்ணி 4 மாசம். தலைவலி என்று படுத்தார். உடனே மார்வலி என்றார். 2 தரம் கஷாயம் போட்டு வடிவாம்பாள் தருவதற்குள் பிராணன் போய்விட்டது. அப்புறம் என்ன? மோகனுக்கு தந்தி போக மறுநாள் மனைவியுடன் வந்து இறங்கினான். ஒரு தீர்மானத்துடன் வந்திருந்தது போல காரியங்களை செய்து கொண்டு 8 ஏக்கராவை விலைக்கு பேசினான். அம்மா வேதனையுடன், எதுக்கு மோகன், இப்ப என்ன அவசரம் என்று முனகியதை காதில் வாங்காமல் கொட்டிலை அடைத்து கொண்டு நின்ற உழவு கறவை மாடுகளை விற்றான். ஊர் பெரியவர்களிடம், நான் இருக்கிறது பம்பாயில், இனி நினைச்சு வர முடியாது, அதனால பொறுப்புங்களை குறைச்சிக்கிட்டு அம்மாவையே என்னோட அழைச்சிட்டு போயிட வேண்டியதுதானே என்று சொல்லிவிட்டு பெற்றவளுடன் பம்பாய்க்கு கிளம்பி போனான். ஹாவென்று கொல்லையும் வாசலும் தோட்டமும் உபகார ஜனங்களுமாய் இருந்து விட்டவளால் பம்பாயை ஜீரணிக்க முடியாது போனதை விட நாட்டுப்புற வடிவாம்பாளை வீட்டோடு வைத்துக்கொள்ள நாகரிக உஷாவும் மோகனும் அதிகமாய் சிரமப்பட்டு போனார்கள் என்பதுதான் நிஜம். தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவது, உறக்கை ஏப்பம் விடுவது, யார் வந்தாலும் வாங்க என்று சொல்லி தானும் பேச வந்து விடுவது என்ற வடிவாம்பாளின் கிராமிய பழக்கங்களெல்லாம் பட்டினத்துக்காரர்களுக்கு எரிச்சலை மூட்ட வந்து 2 மாசங்கள் ஆவதற்குள் மொனமொனவென்று தலை தூக்கிய கசப்பு எரிச்சல் 6 மாசங்கள் முடிவதற்குள் சுத்தமாய் தலைவிரித்து ஆட முற்பட்டது. வேலைக்கு போய்விட்டு திரும்பும் புருஷனும் மனைவியும் அக்கடா என்று தனியாய் உட்கார்ந்து பேச முடிவதில்லை. என்னப்பா விஷயம் என்று வந்து விடுகிறார். நைட் ஷோ, நண்பர் வீட்டில் பார்ட்டி என்று போக முடிவதில்லை. எனக்கு ராத்திரியில தனியா இருக்க பயமா இருக்கு என்கிறார். சமைக்கிறேன் பேர் வழி என்று கிளாஸ் டைல்ஸ் போட்ட சமையல் கட்டை ஊழலாக்குகிறார். உறக்க நாசுக்கு இல்லாமல் பேசுகிறார். ச்சே, மொத்தத்தில் எதுவும் சரியாக இல்லாமல் போக 7ஆம் மாசம் அம்மாவை அழைத்து அக்கறையுடன் மோகன் பேசினான். இந்த ஊர் உங்களுக்கு ஒத்துக்கவே இல்லைம்மா. வந்ததுலேருந்து தலைவலி கால்வலின்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த பாஷை புரியாம மனுஷங்கிட்ட பழக முடியாம கஷ்டப்படுறீங்க. கோவில் குளம்னு நினச்சா உங்களால் போக முடியல. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பழையபடி கிராமத்துக்கே போயிடுங்க. நாங்கள் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறோம் என்ன? பிள்ளை எதை மனசில் வைத்துக்கொண்டு பேசுகிறான் என்பது புரிய ஏதும் பேசாமல் வடிவாம்பாள் புறப்பட்டு சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாள். ஏன் வந்துட்டே என்று பிடுங்கின ஊர் ஜனங்களிடம் அந்த ஊர் ஒத்துக்கலை என்று சொல்லி சமாளித்தாள். இது நடந்து வருஷம் 2.5 ஓடிவிட்டது. நடுவில் ஒரு தரம் 2 நாட்களுக்கு மோகன் வந்து போனான். அப்புறம் பேரன் பிறந்து அவனுக்கு 6 மாசமும் ஆகிவிட்டது. இன்னும் ஒரு நடை அவர்கள் இங்கு எட்டி பார்க்கவில்லை. ஒரு தரம் வரக்கூடாதா? பேராண்டியை கண்ணில் காட்டக்கூடாதா? சலிப்புடன் வடிவாம்பாள் எழுந்தாள். சமையல் கட்டுக்கு சென்று காப்பி கலந்து ருசி நாக்கில் இறங்காமல் குடித்தாள். மீண்டும் கொல்லை தாழ்வாரத்துக்கு சென்று உட்கார்ந்து கொண்டாள்.
மோகன் மோகன் என்று சதா சர்வகாலம் மனசு பரவாய் பறந்தது. கடவுளுக்கே பொறுக்காத மாதிரி பெற்ற வயிறு குளிரும் வகையில் மறுநாள் மோகனிடமிருந்து ஒரு கடிதாசு வந்தது. உங்களை தனியாக அங்கு விட்டிருப்பது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. 4ஆம் தேதி வருகிறேன். என்னோடு புறப்பட தயாராக இருங்கள். 4 வரிதான். ஆனால் வடிவாம்பாளுக்கு பாலில் முங்கி குளித்த மாதிரி சந்தோஷமாக இருந்தது. கடிதாசை தூக்கி கொண்டு ஒவ்வொரு வீடாய் ஏறி இறங்கினாள். என் மகனை பற்றி எவ்வளோ நாக்கில் பல்லுபட அம்மாவை வச்சுக்க துப்பு இல்லை விரட்டிட்டான்னு பேசுனீங்களே, இப்போ என்ன சொல்றீங்க என்று ஆளாளாய் நிற்க வைத்து கேட்டாள். பிள்ளைக்காக அடுத்து வந்த நாட்களில் சாமான்களை மூட்டை கட்டினாள். பலகாரங்கள், பொடி, ஊறுகாய் வகைராக்கள், இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி, அப்பளம், வத்தல், இன்னும். மோகன் சொன்னபடி வந்தான். சொன்னபடி அம்மாவுடன் கிளம்பினான். வடிவாம்பாளுக்கு வாயெல்லாம் பல். பம்பாயில் சென்று இறங்கினார்கள். பேரன் மெலிந்து கருத்து என்று சோனியாய் இருந்தான். வீடு கந்தரக்கோலமாய் இருந்தது. உஷாவின் அலுவலகத்தில் ரொம்ப கண்டிப்பாய் இருக்கிறார்களாம். 10 நாள் கூட லீவு கொடுக்க மறுக்கிறார்களாம். பிள்ளை பெற்ற 45 நாளிலிருந்து இதே அவதிதானாம். அவர்கள் இருவரும் வேலைக்கு புறப்பட்டு போன பின் குழந்தையை குளிப்பாட்டி பால் புகட்டி தூளியில் போட்டு வடிவாம்பாள் தூங்க பண்ணினாள். துணிமணிகளை மடித்து அடுக்கினாள். வீட்டை சுத்தமாய் பெருக்கி மெழுகினாள். எழுந்துவிட்ட குழந்தையை கவனித்து கொண்டே பிசுக்கு பிடித்து கிடந்த பாத்ரூம், சமையல் கட்டை சோடா போட்டு அலம்பி சமைத்து சாப்பிட்டு 3 மணி அளவில் அப்பாடி என்று கூடத்து தரையில் உட்கார்ந்து காலை நீட்டிய போது வாசல் மணி அழைத்தது. எட்டி பார்த்தாள். எதிர் ஃப்ளாட் பெண்மணி முன்பு வந்தபோது பார்த்திருக்கிறாள். வாங்க என்றபடி கதவை திறக்க அவர் உள்ளே வந்தார். நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். நேற்று ராத்திரி வந்தீங்க போல இருக்கு. ரயிலில் வந்தது கலப்பாக இருக்கும். தொந்தரவு பண்ண வேணான்னு தான் காலையில் வரல. பேசி இவர் வீட்டை ஒரு பார்வை பார்த்தார். இப்போதான் வீடாக இருக்கு. இனிமே உஷாவுக்கு கஷ்டம் இல்லை. 4 மாசமா வகையாக ஆள் யாரும் இல்லாமல் ரொம்ப திண்டாடிட்டா போங்க. வீடு, சமையல், குழந்தை, ஆஃபீஸ் வேலைன்னு நாரி போயிட்டா. குழந்தைக்கு தூக்க மருந்து பிராந்தி கொடுத்துட்டு வெளியில் சுத்த போயிடுறதா இந்த ஊர் ஆயாக்களை பற்றி கதையாக கேள்விப்படுறதால நம்பி குழந்தைய விட முடியல. அவள் அம்மாவும் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்களா. பாவம் உஷா தவிச்சு போயிட்டா. எங்கள் மாமியாரை வரவழைச்சா என்னன்னு அவள் யோசிச்சப்போ முதல்ல அதை செய்ன்னு நான் தான் அடித்து சொன்னேன். வந்தவர் நீளமாய் பேச வடிவாம்பாளுள் என்னமோ மழுக்கென்று முறிந்தது. அம்மாவை பிரிந்து இருப்பதும் அம்மா தனியாய் கஷ்டப்படுவதும் நிஜ காரணம் இல்லையா? இப்போது இவர்களுக்கு ஒரு ஆயா, நம்பிக்கையான ஆயா தேவைப்படுவதால் தான் என் ஞாபகம் வந்ததா? கண்களில் ஊறிய ஜலத்தை அவசரமாய் அடக்கி எச்சிலை கூட்டி விழுங்கி உட்காருங்க, நின்றுக்கிட்டே பேசுறீங்களே என்றபோது வடிவாம்பாளின் குரல் ரொம்ப தழுதழுத்திருந்தது. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. ரொம்ப அருமையான கதை.